சில காரியங்கள் நம்ம செயல்பட்டாலே கர்த்தர் என்ன பண்ணுவார்? செயல்படுவார். நம்ம செயல்படுகிறதே இல்லை. எல்லாவற்றையும் கர்த்தர் மேலே வைக்கிறதுனால தான் நிறைய கிறிஸ்தவர்கள் சோம்பேறிகளாகவே இருக்கிறாங்க. கர்த்தர் பார்த்துக்கொள்வா, கர்த்தர் பார்த்துக்கொள்வா, கர்த்தர் பார்த்துக்கொள்வா, அவர் செய்வார். ஆனால் அவர் என்ன பண்ணுறாருன்னா, நீ ஏதாச்சும் செய்யணும், நீ ஏதாச்சும் செய்யணும். உங்களுக்கு தெரிஞ்ச வசனம் தான் யாத்திராகமும் 14ஆம் அதிகாரம் 15ம் 16ம் வாசிப்பீர்கள் என்றார். 13ம் 14ம் சூப்பர் வசனம், வாக்குத்தத்த வசனம். இன்று காண்கின்ற எகிப்தியரை ஒரு நாளும் நீ காண மாட்டாய். 14ஆம் வசனம் சொல்லுகிறது, நான் உங்களுக்காக யுத்தம் செய்வேன், நீங்கள் சும்மா இருங்க. 15ஆம் வசனம் சொல்லுகிறது, என்னிடத்தில் ஏன் முறையிடுகிற மோசே, என்னிடத்தில் ஏன் முறையிடுகிற? உன் கொம்பை நீ என்ன பண்ண? சமுத்திரத்திற்கு நேராக உயர்த்து. பாருங்க, அவன் அதற்கு முன்பதாக தேவனிடத்திலே முறையிடுவதற்கு முன்பதாக ஜனங்களுக்கு அவன் விசுவாசமா பேசிட்டான். ஜனங்களிடத்துல போய் சொல்லிட்டான், காண்கின்ற எகிப்தியரை இனி நீ பார்க்க மாட்டப்பா, கர்த்தர் உனக்கா யுத்தம் செய்வா. இப்ப வந்துட்டு என்ன பண்றான்? அப்ப கர்த்தர் சொல்ற, நீ பேசினல்ல, இப்ப நீ செயல்முறைப்படுத்து. என்கிட்ட ஏன் சொல்ற? கொம்பை எடுத்து சமுத்திரத்திற்கு நேராய் நீட்டு. அவன் சமுத்திரத்திற்கு நேராய் நீட்டினான். காற்று, கீழ்காற்று அடித்தது. கடல் என்ன ஆயிடுச்சு? ரெண்டா டிவைட் ஆயிடுச்சு. பாருங்க, செயல்பட்டான், தேவன் அற்புதத்தை செய்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, எலியா அக்கறைக்கு போயிட்டார், எலியாவும் எலிசாவும். அப்ப எலிசா திரும்பி வரணும். ஏன்னா அங்கே அவனுடைய எஜமானன் மேலே போயிட்டாரு. நான் மேலே போகும்போது பார்த்தேன்னா உனக்கு ரெட்டிப்பான வல்லமை. ஒரு தேவதூதன் வந்து, நீ பார்த்துட்ட, யூ ஹேவ் ரிசீவ்ட் டபுள் போர்ஷன் ஆஃப் காட் ஸ்பிரிட் அப்படின்னு ஒருத்தரும் தீர்க்கதரிசனம் சொல்லல. அப்படின்னு ஒரு ஷாக்கோ எதுவும் வரல. இவர் வந்து நிற்கிறாரு, நதி மூடப்பட்டு இருக்கிறது. இவர் அக்கறைக்கு போனோம். அங்கே பார்த்தா தீர்க்கதரிசிகள் இவனை வேடிக்கை பார்த்து நிற்கிறான். நல்லா போனானே, இப்போ எப்படி வரப்போறான்? நீந்தி வரப்போறானா எப்படி? சிலர் கேலி பண்ணத்துக்கு நின்று தான் இருப்பாங்க. சிலர் நீ செய்ய போகிற செயலை பார்க்க நின்று தான் இருப்பாங்க. ஐயோ, அவங்கெல்லாம் பார்க்குறாங்களே, நான் எப்படி செய்யறது? அவங்களாம் பார்க்குறாங்களே, ஒரு வேளை நடக்கலைன்னா என்ன பண்ணுறது? அவங்களாம் பார்க்குறாங்களே, ஒரு வேளை கர்த்தர் அற்புதம் செய்யலைன்னா என்ன பண்ணுறது? எதுவும் யோசிக்கல. இவர் என்ன பண்ணார்? சால்வையை சுத்தினார். எலியாவின் தேவன் எங்கே என்று நதியை அடித்தாரு. நதி என்ன அடிச்சா? கிரியை இருக்கணும், கிரியை இருக்கணும். உங்களுடைய வாழ்க்கையிலே இந்த வல்லமை உள்ள விசுவாசம் செயல்பட வேண்டும் என்றால், உங்களால் ஆகாத காரியம் ஒன்றும் இல்லை என்ற அந்த நிலைக்கு வர வேண்டும் என்றால், நீங்க இயேசுவை விசுவாசிக்கிறது உண்மையானா அதை என்ன பண்ணணும்? செயல்பட்டு காமிக்க.